நைட்டு டின்னருக்கு வீட்டுல தோசை மாவு இல்ல, என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது ஒரு பாக்கெட் கோதுமை மாவு இருந்துச்சு. எப்பவும் ஒரே மாதிரி கோதுமாவை கரைச்சி தோசை கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால டிஃப்ரெண்டா செய்யலாம்னு யோசிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கேன். மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியா கட் பண்ண மண்ணிலையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். அடுப்புல தோசை கல்லை வச்சு சூடுபடுத்திட்டு மாவு எடுத்து தோசை ஊத்திடலாம். தோசைக்கு மேல கொஞ்சமா ஆயில் விட்டுடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான கோதுமை தோசை நல்லா பஞ்சு போல சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கோதுமை தோசையும் சிக்கன் குழம்பு கார சட்னியோட சேர்த்து சாப்பிட போறோம்.